2ஆம் அத்தியாயம் 26லிருந்து 29 வரைக்கும் வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கு மீண்டுமாக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். மார்ச் மாதம் இந்த நாள் உலக புகைப்பிடிக்கின்ற நாளாக அனுசரிக்கப்படுகிறது. குறிப்பாக சிகரெட், சுருட்டு, பீடி போன்ற போதை வஸ்துகளுக்கு பழக்கத்திலிருந்து விடுபட முயற்சி செய்கிறவர்களை ஊக்குவிக்க இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதற்காக சில சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். புகைப்பிடித்தல் என்பது அதில் ஈடுபடுபவர்களை மட்டுமல்ல, சுற்றி இருப்பவர்களையும் கண்டிப்பாக பாதிக்கிறது. ஆண் புகைப்பிடித்ததனால் குழந்தை பேறு, கேன்சர் மற்றும் கார்சினோஜன் என்கின்ற விஷத்தன்மை கூடிய பல்வேறு விதமான நோய்கள் அவர்களை பாதிக்கிறது. பெண்கள் புகைப்பிடிப்பதனால் அது கருப்பையை பாதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த புகைப்பிடித்தல் என்பது உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற ஒரு கொடிய நோய். ஏறக்குறைய 9 லட்சத்துக்கு மேலானவர்கள் இந்த புகைப்பிடிப்பதனால் இறக்கிறார்கள் என்று NHO நேஷனல் தேசிய சுகாதார அமைப்பு கொடுக்கிறது. ஆகவே நம்முடைய நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இதிலிருந்து விடுபடுவதற்காக முயற்சிப்போம், அவர்களுக்கு வழிகாட்டுவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற இறைவேண்டல் உறுதியின் இறைவேண்டல் அல்லது போராடி வெற்றி கொண்ட ஒரு இறைவேண்டல். பைபிள்ல அப்படி போராடி வெற்றி கொண்ட அநேகம் பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக ஆபிரகாம், மோசே, யாக்கோபு, யோபு, அப்போஸ்தலனாகிய பவுல், இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாம் ஒரு இரவிலே கடவுளுடைய சமூகத்திலே மிகுந்த போராடி ஜெபித்த ஜெப வீரர்களாக திருமறையில் இருக்கிறார்கள். யாக்கோபு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற போது ஏறக்குறைய 90 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வில் யாக்கோபு கடவுளோடு கூட போராடி கடவுளை வெற்றி கொள்ளுகின்றார். யாக்கோபு என்று சொல்லுகிற பொழுது இறைவனோடு போராடுகிறவர் என்று பொருள். யாக்கோபுடைய இந்த சூழல் நமக்கு தெரியும். தன் தாயின் வழிகாட்டுதலின் பேரில் தந்தை ஏசாவுக்கு விருப்பம், சகோதரன் ஏசாவை போல ஆள் மாறாட்டம் செய்து தன் தந்தையின் இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர் தான் இந்த யாக்கோபு. மீண்டுமாக அதனால் அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து போகின்றார். ஏறக்குறை 20 வருஷம் தன்னுடைய மாமன் லாபானோடு கூட தங்கியிருக்கிறார். அங்கே லாபானால் ஏமாற்றப்படுகிறார். திருமண காரியங்களிலே மீண்டுமாக திரும்பி வருகின்றார். அப்படி திரும்பி வருகின்ற போது ஏசாவை சந்திப்பதற்கு பயந்து கடவுளோடு கூட ஏறெடுத்த ஒரு ஜெபம்தான் இந்த உறுதியின் இறைவேண்டல் என்பது. தன் சகோதரனை ஏமாற்றுவதா வேண்டாமா என்கிற மனக்குழப்பத்தில் அன்றைக்கு இரவு போராடுகிறார். ஏறக்குறைய 400 பேரோட 20 வருஷம் கழிச்சு ஏசா யாக்கோபை சந்திக்க வருகின்றார். யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில இந்த செய்தி யாக்கோபுக்கு வந்து சொல்றாங்க, உன்னுடைய அண்ணன் 400 பேரோட வராரு, மிகுந்த போர் வீரர்களோட வராரு. அதுக்கு பயந்து இவர் கொண்டு வந்த ஆசிகள், அவருக்கு 2 மனைவி தெரியும், அது அவங்களெல்லாம் பிரிச்சுட்டு அவங்கள 2 பகுதியா பிரிச்சுட்டு இவர் மற்ற இரவு தனித்திருக்கின்ற ஒரு சூழல். அவருடைய மனதில் நிறைய கேள்வி எழுந்தது. ஏற்கனவே ஒரு முறை தான் அண்ணனை ஏமாத்திட்டு வந்துட்டோம், இனி ஏமாற்றக்கூடாது என்கிற முடிவோடு, ரைட் என்னாலும் பரவாயில்ல, அண்ணன் நம்ம கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, அண்ணனை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்க ஒரு துணிந்து ஒரு முடிவெடுக்கின்றதை பார்க்கிறோம். அந்த இரவிலே தான் கடவுளுடைய தூதர் யாக்கோபை சந்திக்கிறார். இங்க இந்த உரையாடல் மிக சுவாரஸ்யமானது. உன் பேர் என்ன அப்படின்னு கர்த்தருடைய தூதர் கேட்கிற பொழுது அவர் யாக்கோபு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல தான் கர்த்தருடைய தூதர் அவருக்கு பெயரை மாற்றுகிறார். இனி நீ
யாக்கோபு அல்ல, இஸ்ரேல். யாக்கோபு என்கிற பெயருக்கு நமக்கு தெரியும், ஏமாற்றுபவர், எத்தன் என்று பெயர். இப்போது இஸ்ரேல் என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறது. அதற்கு கடவுளோடு போராடுகிறவர் என்று பொருள். 2 முறை இந்த சந்திப்பு யாக்கோபுக்கு கிடைக்கிறது. முதல் முறை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல பெத்தேல்ல கடவுளை சந்திக்கிறார். அங்க அவர் ஜெபிக்கிற ஜெபம் வேற. அப்ப தனிமையா வராரு, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் நம்ம இந்த பாட்டு பாடுவோம், வெறுங்கையாய் நான் வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்திருந்தது. பெத்தேல்ல அவர் ஜெபிக்கும் போது அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்பா அம்மா விட்டுட்டு அண்ணன் விட்டுட்டு தனிமையா வரார். ஆனால் இப்ப போகும்போது பெனியேலிலே மீண்டுமாக கடவுளை சந்திக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அத்தியாயத்துல. அன்புக்குரியவர்களே, யாக்கோபனுடைய இந்த உறுதியான இறைவேண்டல் என்பது அவருக்கு 4 விதமான ஆசீர்வாதங்களை பெற்று தந்தது. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு 4 காரணம் சொல்றாங்க. இந்த முதலாவது அலோன் வித் காட், 2வது broken by God, 3வது hungry with God, 4வது honest with God. அதாவது முதல் அவருக்கு ஒரு தனிமையான அனுபவம் கடவுளோடு கூட ஏற்படுகிறது. 32ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனம். 2வது தன்னுடைய தொடை சந்து சுளுக்கப்பட்டு உடைக்கப்படுகிற ஒரு அனுபவம். 32ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனம். 3வது கடவுளோடு கூட நெருங்கி சேருகின்ற ஒரு ஆர்வம். இன்னைக்கு என் ஆசீர்வாதத்தாலோட விட மாட்டேன். 32ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனம். நிறைவாக நேர்மை. ஆமா, உன் பேர் என்னன்னு சொல்லும் போது யாக்கோபு தன்னை எத்தன் என்று உணர்ந்து கொள்கிறார். 27ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனத்துல, 32ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்துல இந்த 4 காரணங்கள், தனிமை, உடைக்கப்பட்ட அனுபவம், கடவுளை அறிகின்ற ஆர்வம், நேர்மை, இந்த 4 காரணம் யாக்கோபு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு வழிவிட்டது. உங்களை யாராவது பார்த்து நீங்க என்னைக்காவது இன்னைக்கு நீ எனக்கு இதை செய்யாம உன்னை நான் விட மாட்டேன் நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? யோசித்துப்பாங்க. இன்னைக்கு நீங்க சாப்பிடாம போக கூடாது, அதே மாதிரி என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போக கூடாது, இந்த பத்திரத்துல கையெழுத்து போடாம போக கூடாது, என்னை குணப்படுத்திட்டு தான் நீ போனோம், அதே மாதிரி வண்டி இடிச்சதுக்கு இங்கேயே எனக்கு ஏதாவது செஞ்சுட்டு தான் போனோம் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லி இருக்கிறோமா நினைத்து பார்க்கணும். இந்த நிகழ்வுகளில் எல்லாம் வெளிப்படுகின்றது என்னன்னா அன்பு, நட்பு, பிளவு, விரிசல் என்கிற வார்த்தைகள், இந்த பரிமாற்றங்கள் நடப்பதற்கு. இங்க யாக்கோபுக்கு கடவுளுக்கும் கூட இங்க ஒரு உறவு பரிமாற்றம், அது போராடுகின்ற ஒரு பரிமாற்றமாக இருக்கிறது. இந்த பகுதியை சொல்லும் போது மற்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளோடு கூட யாக்கோபு மற்போர் செய்தார், அதாவது மல்யுத்தம் செய்தார். நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், கடவுளை மல்யுத்தம் செஞ்சு நம்மளால ஜெயிக்க முடியுமா? கடவுளோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? கடவுளை பார்க்கவே முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா இங்க அந்த பெனியேல் என்கிற இடம் என்ன குறிக்குதுன்னா கடவுளை முகமுகமாய் கண்டேன். அப்ப நம்முடைய ஜெபம், உறுதியான ஜெபம், ஊக்கமான ஜெபம் என்பது கடவுளோடு கூட போராடுகின்ற ஒரு அனுபவத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நாம் அங்கே உடைக்கப்பட வேண்டும், நெருக்கப்பட வேண்டும். இதுக்கு முன்னாடி யாக்கோபு பெரிய ஒரு பலசாலியா தைரியமானவரா இருந்தாரு. ஆனா இப்ப இந்த கால் சுளுக்கின பொழுது அவர் நொண்டி நொண்டி நடந்தார். அந்த அதிகாரம் முடியும் போது நொண்டி நொண்டி நடந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இனிமேல் நம்ம யாராவது அப்படி நொண்டி நொண்டி நடக்கிறவங்க, இது ஒரு உருவகம் தான். அல்லது கஷ்டத்தோடு வாழறவங்க, துன்பத்தோடு வாழறவங்க, நோயோடு வாழறவங்களை நம்ம பார்த்தோம்னா நம்ம நினைக்கணும் அவங்க கடவுளோட கூட போராடி கொண்டிருக்கிறார்கள், கடவுள் நிச்சயமாக அவருடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார் என்று புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிற யாக்கோபு நொண்டி நடக்கும்போது எல்லாருடைய பார்வையிலும் அவன் ஏதோ நடக்க முடியாம நடக்கிறான்னு நினைக்கலாம். ஆனால் அந்த இரவு யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் இரவாக, அந்த ஊக்கமான ஜெபம், உறுதியான ஜெபம் யாக்கோபுக்கு கடவுளுடைய கருத்திலே ஒரு பதிலை பெற்று தந்த இரவாக அமைந்தது. அன்புக்குரியவர்களே, நாமும் கடவுளை பதிலை தேடி உறுதியாக நோக்கி பார்ப்போம். வாழ்க்கையினுடைய திசைகளை தேடி நாம் கடவுளை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஊழியத்தின் பாதைகளுக்காக கடவுளை தேடி அழைக்கப்படுகிறோம். முடிவு எடுக்கிற பொழுது என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிற பொழுது போராடி கடவுளோடு கூட ஜெபிக்க அழைக்க
அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு மனமாற்றம் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருந்தது. நம்முடைய மனதிலும் கூட போராட்டங்கள் இருக்கின்ற போது சில விட முடியாத பழக்க வழக்கங்களை கடவுளுக்காக விட அழைக்கப்படுகிறோம். இந்த மல்யுத்தமானது மனிதர்களோடு அல்ல, கடவுளோடு நமக்கு எப்போதும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நான் இதை விட்டுட்டா என்ன ஆகும், இல்ல விடாவிட்டா எனக்கு என்ன நடக்கும், இந்த கேள்வி நமக்குள்ள எழும்பலாம். யாக்கோபு கூட அப்படிதான், அண்ணங்கிட்ட பணிஞ்சு போறதா இல்ல போராடி ஜெயிக்கிறதா. ஆனால் அவர் திட்டமான முடிவை எடுத்தார். தன் சகோதரனோடு ஒப்புரவாகுவோம் என்று சொல்லி பெனியேல் என்கிற பெயருக்கு தப்பி பிழைத்தேன், கடவுளை நேரில் கண்டேன் என்று அர்த்தம். முரண்டு பிடிக்கிறது கூட ஜெபத்துல ஒரு முக்கியமான ஜெபமா இருக்குது. வாழ்க்கையில தேவைப்படும் போது நாமமும் கடவுளோடு கூட முரண்டு பிடிக்கணும் அப்படின்றது இந்த யாக்கோபனுடைய ஜெபம் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த பிடிவாதம் கடவுளுடைய கடைக்கண் பார்வையை யாக்கோபின் பக்கமாக திருப்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். சாதிக்க நினைப்பவர்கள் பல நேரங்களிலே நொண்டி நொண்டி நடக்கலாம். ஒருவேளை அதை பார்க்கும்பொழுது கடினமாக தோன்றலாம். அவர்கள் மனிதரோடு போராடவில்லை, கடவுளோடு மல்யுத்தம் செய்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? கடவுளோடு கூட உறுதியான ஜெபத்தை ஏறெடுப்போம்.